சிறையில் மரணமடைந்த ராம்குமாரின் சடலம் நாளை பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. ராம்குமாரின் பெற்றோரின்றி பிரேத பரிசோதனை செய்ய அவரது வழக்கறிஞர் ராம்ராஜ் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஸ்டான்லி மருத்துவமனை அறுவை சிகிச்சை நிபுணர் பாலசுப்ரமணியனை பிரேத பரிசோதனை செய்யும் மருத்துவக் குழுவில் கூடுதலாக சேர்த்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வழக்கறிஞர் ராம்ராஜ் பிரேத பரிசோதனையை பார்வையிட அனுமதி வழங்கியும் நீதிபதி சிவஞானம் ஆணையிட்டிருந்தார். இதனிடையே ராம்குமார் மரணமடைந்த புழல் சிறையில் திருவள்ளூர் குற்றவியல் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் தமிழ்செல்வி விசாரணை நடத்தினார். ராம்குமாருடன் சிறையில் தங்கியிருந்த வெங்கடேசன், இளங்கோ உள்ளிட்ட 11 கைதிகள், தலைமை சிறை காவலர் பேச்சிமுத்து மற்றும் சிறையில் உள்ள மருத்துவர் நவீன்குமார் உள்ளிட்டோரிடம் அவர் விசாரித்தார். இந்நிலையில் ராம்குமாரின் மரணம் தொடர்பாக உண்மையை வெளிக்கொணர உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரை கொண்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். ராம்குமாரின் மரணத்திற்கு அதிமுக அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ராம்குமார் மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் மட்டுமே உடலை வாங்குவோம் என ராம்குமாரின் தந்தை பரமசிவம் தெரிவித்துள்ளார். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை சந்தித்து பேசிய பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சிறையில் தனது மகன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறுவது பொய்யானது என்று அவர் அப்போது கூறினார். இப்போ எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம குடும்பத்துக்கு இதையாம்பா நமக்கு வரணும் அப்படின்னு காலை பிடிச்சி என்னையும் என் விட்ட மகன் பிடிச்சா அழுதுகிட்டே இருந்துட்டு போயிருக்கான். அவ்வளோதான். உடலை வாங்கிறதுக்கு சிபிஐ கோரிக்கை வந்தது இப்போ தான் வாங்குவேன். ஆமாம், அது மாதக்கணக்கில் இருந்தாலும் நான் கவலைப்படலை. தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திடமும் மனித உரிமைகள் ஆணையத்திடமும் நாங்கள் புகார் செய்ய இருக்கிறோம். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். இது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது.